நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முத்தலாக் தடுப்பு மசோதா, அணை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டிருக்கலாம். கணபதி, விவரம். பல முக்கிய மசோதாக்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இன்னும் நிலுவையில் இருப்பதால் கூட்டத்தொடரை நீட்டிக்க வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் மத்திய அரசின் முக்கிய பிரதிநிதிகளாக மூத்த மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு முக்கிய பகுதியாக எத்தனை நாள் இந்த நீட்டிப்பு தேவை என்ற விவாதம் நடைபெற்றது. 2 வாரங்கள் நீட்டிப்பு வேண்டும் என தற்போது மத்திய அரசு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களோ முதலிலே 1 வாரத்துக்கு மட்டுமே நீட்டிப்புக்கு ஒத்துக்கொள்ள முடியும், அதற்கே பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற விவரத்தை மூத்த மத்திய அமைச்சர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். கூட்டத்தொடர் நாளை முடிய இருக்கும் நிலையிலே இந்த நீட்டிப்புக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முதலிலே ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இந்த நீட்டிப்பு செய்யலாம் என்று இருந்த நிலையிலே தற்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், ஐக்கிய ஜனதா தளம், பிஜேடி போன்ற பல்வேறு கட்சிகளுடன் தற்போது பேச்சுவார்த்தைகளை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக நாளை இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்றும், நிச்சயமாக இந்த கூட்டத்தொடர் 1 வாரத்துக்கு, அதாவது 5 வேலை நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்றும், அதைவிட அதிகமாக இன்னும் 3 வேலை நாட்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இன்று நாளை இந்த 2 நாட்களிலே இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் என்ன முடிவு செய்யப்படுகிறதோ அதற்கான அறிவிப்பு இன்று இரவிலே அல்லது நாளை பகலிலே மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளிலும் வெளியிடப்படும் என தெரிகிறது. ஆகவே கூட்டத்தொடர் நாளை முடிவடையாமல் குறைந்தபட்சம் 1 வாரத்துக்காவது நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. சரண்யா, இந்த 1 வாரம் என்பது இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு போதுமான காலமாக இருக்குமா? இன்றைக்கு மக்களவையிலே முத்தலாக் தடுப்பு மசோதா மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களவையிலே ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதால் இன்று இந்த மசோதாவின் விவாதம் முடிந்து ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் மாநிலங்களவையிலே மத்திய அரசுக்கு தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று தகவல் அறியும் சட்டத்தின் மீதான விவாதம் மிகுந்த குழப்பத்துக்கு இடையே தான் துவங்கியது. எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை நாடாளுமன்ற சிறப்பு குழு ஒன்றுக்கு அனுப்ப வேண்டும்
என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். பின்னர் அவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தற்போது அந்த மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையிலே நடைபெறுகிறது. மாநிலங்களவையிலே பெரும்பான்மை இல்லை என்றாலும் பிஜு ஜனதாதள் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி போன்ற கட்சிகளின் ஆதரவை மத்திய அரசு கோரியிருக்கிறது. இதன் காரணமாக மாநிலங்களவையிலே ஒரு சில சிக்கல்களை சந்தித்தாலும் முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த சமயத்திலே அவையின் காலத்தை நீட்டித்து இந்த கூட்டத்தொடரை மேலும் ஒரு வாரத்துக்கு நடத்தி ஆதார் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டும் என மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. சரண்யா, தகவலுக்கு நன்றி கணபதி.